வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். விலங்குகள் நடமாடுவதை நாம் அறிவோம். உயிர் வாழ்வதற்காக அதன் சூழலில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் இயக்கம் காரணமாகும். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் தூண்டுதல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு தூண்டுதலுக்கு உயிரினங்களின் எதிர்வினை பதில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பதில் பொதுவாக உயிரினங்களின் இயக்கம் அல்லது சுரப்பிகள் மூலம் இரசாயன பொருட்களின் சுரப்பு வடிவத்தில் இருக்கும். தாவரங்கள் நகருமா? எப்போதாவது ஒரு கயிறு அல்லது குச்சி ஆதரவில் வளர்ந்து ஒரு அழகான பூ பூப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நான் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை அறிய இந்த காணொளியில் என்னை பின்தொடரவும். தாவர இயக்குநீர்கள். 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்திலிருந்து கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு. தாவரங்களில் இரசாயன ஒருங்கிணைப்பு. தாமரை மலர் சூரியன் உதிக்கும் போது மட்டுமே மலரும் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இரவு மல்லிகை சூரியன் அஸ்தமனத்தில் மலரும் மற்றும் சூரிய உதயத்தில் வாடிப்போகிறது. பெரிய ஆலமரங்களின் கிளைகளில் இருந்து வேர்கள் பூமியை நோக்கி வளரும். மிளகு செடிகளின் போக்குகள் அவற்றின் வளர்ச்சியின் போது ஒரு மரத்தை சுற்றி ஒரு சுழல் அல்லது இரட்டை அசைவாக கொண்டிருக்கும். தாவரங்கள் இந்த நிகழ்வுகளை காட்ட என்ன செய்கிறது? கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். தாவர இயக்குநீர்களை பட்டியலிடுவீர்கள். தாவர இயக்குநீர்களை வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் வளர்ச்சி தடுப்பான்கள் என வகைப்படுத்துவீர்கள். தாவர இயக்குநீர்கள் தாவரங்களில் பல்வேறு உடலியல் செயல்பாடுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன மற்றும் ஒருங்கிணைக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: விதை குருத்துரை, ஆக்சின்கள், குருத்து வளர்ச்சி இசைமங்கள், தாவர வளருக்கி, அப்சிசிக் அமிலம், இத்திலீன், கனியமாதல், முதுமை, உதிர்த்தல். தாவர இயக்குநீர்கள் பற்றிய கருத்து வரைபடத்தை பார்ப்போம். தாவரங்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் விலங்குகளைப் போன்ற உணர்வு உறுப்புகள் இல்லை. இருப்பினும் தாவரங்கள் ஒளி, ஈர்ப்பு, இரசாயனங்கள், நீர் மற்றும் மண் போன்ற தூண்டுதல்களின் இருப்பை உணர்ந்து அவற்றுக்கு பதிலளிக்கும். இவை தாவர இயக்குநீர்களால் உருவாக்கப்படுகின்றன. தாவரங்களில் எதிர்வினை மிகவும் மெதுவாக உள்ளது. அதை உடனடியாக கவனிக்க முடியாது. ஆனால் சிறிது நேரம் கழித்து விளைவை காணலாம். பல்வேறு தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தாவரங்களின் இயக்கம் டிராபிசம் என்று அழைக்கப்படுகிறது.
ஒளிசார் பசைவு என்பது ஒளியை நோக்கிய ஒரு எதிர்வினை. புவிசார் வளர்ச்சி என்பது ஈர்ப்பு விசைக்கு ஒரு பதில். நீர்சார் இயக்கம் என்பது தண்ணீரை நோக்கிய ஒரு எதிர்வினை. எதிர்தூண்டுதல் உணர்வு என்பது தொடுதலுக்கான எதிர்வினை. வெப்பத்துலங்கல் என்பது வெப்பநிலை அல்லது வெப்பத்தை நோக்கிய பதில். வேதித் திருப்பசைவு என்பது ரசாயனங்களுக்கு எதிர்வினையாகும். மொட்டு உருவாவது, பூக்கள் துளிர்விடுவது, இலைகள் நீட்டுவது அல்லது பெரிதாகுவது, காய்ப்பது, தொங்குவது மற்றும் இலைகள் உதிர்வது, பழங்கள் பழுக்க வைப்பது போன்ற நிகழ்வுகள் பருவகால மாற்றங்களால் நிகழ்கின்றன. ஆனால் சில நேரங்களில் மொட்டுகள், இலைகள், பூக்கள் மற்றும் பழங்கள் முன்கூட்டியே விழுவதை நீங்கள் காணலாம். சில தாவர இயக்குநீர்களின் வெளியீடும் இதற்கு காரணம். தாவர இயக்குநீர்கள் தாவர வளருக்கி என்றும் அழைக்கப்படுகின்றன. அவை கரிம சேர்மங்களாகும். அவை ஒரு திசுக்களில் உற்பத்தி செய்யப்பட்டு மற்றொன்றுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றன. அங்கு அவை அவற்றின் குறிப்பிட்ட விளைவை உருவாக்குகின்றன மற்றும் தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்றன. எனவே அவை வளர்ச்சி கட்டுப்பாட்டாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாவர இயக்குநீர்களின் வகைகள். தாவர இயக்குநீரில் 5 முக்கிய வகைகள் உள்ளன. அவை ஆக்சின்கள், தாவர வளருக்கி, குருத்து வளர்ச்சி இசைமங்கள், அப்சிசிக் அமிலம் அதாவது ABA, எத்திலின். இந்த அனைத்து தாவர இயக்குநீர்களிலும் ஆக்சின்கள் தாவர வளருக்கி மற்றும் கிப்ரலின்கள் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. அதே நேரத்தில் அப்சிசிக் அமிலம் மற்றும் எத்திலின் தாவர வளர்ச்சியை தடுக்கின்றன. தாவரங்களின் வளர்ச்சிக்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது. சூரிய ஒளியில் இருந்து விலகி இருக்கும் தாவரங்கள் சூரிய ஒளியை நோக்கி சாய்ந்திருக்கும் அல்லது வளைந்திருக்கும். இது எப்படி சாத்தியம்? ஆக்சின்கள் சூரிய ஒளியின் எதிர்வினையை காட்ட தண்டின் வளைவில் செயல்படுகின்றன. அதிக ஆக்சின் தண்டுகளின் ஒளிரும் பக்கத்தில் சேகரிக்கிறது. அதனால் அந்த பக்கத்தில் உள்ள செல்கள் வேகமாக வளரும். எதிர்பக்கத்தில் செல்கள் மெதுவாக வளர்ந்து தண்டு வளைந்திருக்கும். சார்லஸ் டார்வினும் அவரது மகன் பிரான்சிஸ் டார்வினும் ஒளிசார் பசைவில் சில பரிசோதனைகள் செய்தனர். அவை தண்டு முனையின் முனைய பகுதியை விதை குருத்துரை உலோக படலத்தின் உருளையை கொண்டு மூடியுள்ளன. பக்கவாட்டில் இருந்து வரும் வெளிச்சத்திற்கு செடியை வெளிப்படுத்தியது மற்றும் நாற்று வளைவு ஏற்படவில்லை. உருளையின் வளைவில் ஒளி ஊடுருவ அனுமதிக்கப்பட்டால் சாதாரணமாக வளைந்திருக்கும். பக்கவாட்டு ஒளியில் நாற்றுகள் சுதந்திரமாக வெளிப்படும்போது சில தாக்கம் மேல் பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதியை பரவுகிறது. இதனால் பொருள் வளைகிறது என்று அவர்கள் தெரிவித்தனர்.
1926ஆம் ஆண்டில் டச்சு தாவர உடலியல் நிபுணர் F.W. வெண்ட் இந்த தாக்கம் அதை உற்பத்தி செய்த தாவரத்திலிருந்து பிரிப்பதில் வெற்றி பெற்றார். ஓட் நாற்றுகளில் இருந்து விதை குறுத்துறை குறிப்புகள் துண்டிக்கப்பட்டது. அவர் குறிப்புகளை அகர்துண்டின் மீது வைத்து சுமார் 1 மணி நேரம் விட்டுவிட்டார். பின்னர் அவர் அகாரத்தை சிறிய தொகுதிகளாக வெட்டி தலை துண்டிக்கப்பட்ட செடிகளின் ஒவ்வொரு கட்டையின் ஒரு பக்கத்திலும் ஒரு தடுப்பை வைத்தார். முழு பரிசோதனையின் போது அவை இருட்டில் வைக்கப்பட்டன. 1 மணி நேரத்திற்குள் அவர் அகார் பிளாக் வைக்கப்பட்ட பக்கத்திலிருந்து ஒரு தனித்துவமான வளைவை கண்டார். விதை குறுத்துறை முனையுடன் தொடர்பில்லாத அகர் தொகுதியானது வளைக்கப்படாமல் இருந்தது அல்லது தடுப்பு வைக்கப்பட்டுள்ள பக்கத்தை நோக்கி சிறிது வளைவை மட்டுமே உருவாக்கியது. விதை குறுத்துறை ஒரு முனை ஒரு ரசாயன தூண்டுதலை பயன்படுத்தி அதன் விளைவை செலுத்துகிறது என்று இந்த சோதனையை வெண்ட் விளக்கினார். இந்த ரசாயன தூண்டுதல் ஆக்சின் என்று அறியப்பட்டது. ஆக்சின் ஒரு கிரேக்க வார்த்தையான வளர வேண்டும் என்ற அர்த்தத்தை வெண்ட் கண்டுபிடித்தார். ஆக்சின்கள் இயற்கை மற்றும் செயற்கை ஆக்சின்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சின்கள் IAA அல்லது இந்தோல் 3 அசிட்டிக் அமிலம் போன்ற இயற்கை ஆக்சின்கள் என்று அழைக்கப்படுகின்றன. செயற்கையாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஆக்சின்கள் 2,4-D அல்லது 2,4-டைக்ளோரோபினாக்சி அசிட்டிக் அமிலம் போன்ற செயற்கை ஆக்சின்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாவர வளரூக்கி அல்லது சைட்டோகினின்ஸ். சைட்டோஸ் என்றால் உயிரணு மற்றும் கினிஸ் என்றால் பிரிவு என்பது தாவர உயிரணுக்களில் உயிரணு பிரிவு அல்லது திசுவரை பிரிவு ஊக்குவிக்கும் தாவர இயக்குநீர்கள். இது முதலில் ஹெர்ரிங் மீன் விந்தணுவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ஜியாமேசிஸிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட தாவர வளரூக்கிகள் ஆகும். தேங்காயின் திரவ புறந்தோலில் தாவர வளரூக்கிகள் அதிகம் காணப்படுகின்றன. குருத்து வளர்ச்சி இசைமங்கள் என்பது தாவர இயக்குநீர்களில் அதிகம் காணப்படுகின்றன. நெற்பயிர்களில் பகானே நோயை குரோசாவா கண்டறிந்தார். நெற்பயிர்களில் உள்ள இந்த இடைவெளி நீட்சியானது கிப்ரில்லா ஃபியூஜிகுரோய் என்ற பூஞ்சையால் ஏற்பட்டது. செயலில் உள்ள பொருள் கிப்ரலிக் அமிலம் என அடையாளம் காணப்பட்டது. அப்சிசிக் அமிலம் APA என்பது வளர்ச்சி தடுப்பான் ஆகும். இது சிதைவு மற்றும் செயலற்ற தன்மையை காட்டுகிறது. இது பல்வேறு வகையான அழுத்தங்களுக்கு தாவரங்களின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. எனவே இது மன அழுத்த இயக்குநீர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது தாவரங்களின் பச்சையுறு மணியில் காணப்படுகிறது. எத்திலின். எத்திலின் ஒரு வாயு தாவர இயக்குநீர்.
இது ஒரு வளர்ச்சி தடுப்பான். இது முக்கியமாக பழங்களின் முதிர்ச்சி மற்றும் பழுக்க வைப்பதில் அக்கறை கொண்டுள்ளது. ஆப்பிள், வாழைப்பழங்கள் மற்றும் முலாம்பழம் போன்ற பழங்கள் பழுக்க வைக்கும்போது எத்திலீனின் அதிகபட்ச தொகுப்பு ஏற்படுகிறது. இந்த தாவர இயக்குநீர்களின் உடலியல் விளைவுகள். இவை உயிரணு பிரிவு, உயிரணு விரிவாக்கம், நீட்சி மற்றும் உயிரணு வேறுபாட்டை ஊக்குவிக்கின்றன. அவை படப்பிடிப்பு அமைப்பின் ஒளிமின்னழுத்த இயக்கத்தை தூண்டுகின்றன. அவை வேர்கள், பூக்கள் மற்றும் பழங்களின் வளர்ச்சியை தொடங்குகின்றன. இலைகள், பூக்கள் மற்றும் பழங்கள் உதிர்வதை எத்திலீன் கட்டுப்படுத்துகிறது. பூக்கள் மற்றும் பழங்கள் முன்கூட்டியே வாடுவதை கட்டுப்படுத்துகிறது. குருத்து வளர்ச்சி இசைமங்கள் கன்னியமாதலை தூண்டுகிறது. விதைகள் மற்றும் மொட்டுகளின் செயலற்ற நிலையை உடைக்கிறது. இலைகள் முதிர்ச்சி அடைவதை தாமதப்படுத்துகிறது. இலைத்துளைகள் திறப்பை கட்டுப்படுத்துகிறது. தாவர இயக்குநீர்களின் பொதுவான செயல்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை கவனியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாவரங்கள் ஒளி, புவியீர்ப்பு, ரசாயனங்கள், நீர் மற்றும் மண் போன்ற தூண்டுதல்களின் இருப்பை உணர்ந்து அவற்றுக்கு பதிலளிக்க முடியும். பல்வேறு தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தாவரங்களின் இயக்கம் டிராபிசம் என்று அழைக்கப்படுகிறது. தாவர இயக்குநீர்கள் தாவர வளருக்கி என்று அழைக்கப்படுகின்றன. ஆக்சின்கள் தண்டுகள் மற்றும் வேர்களின் நுனியில் உற்பத்தி செய்யப்பட்டு நீள்வட்ட மண்டலத்திற்கு இடம்பெயர்கின்றன. தாவர வளருக்கி தாவர உயிரணுக்களில் உயிரணு பிரிவு அல்லது திசுவரை பிரிவு ஊக்குவிக்கின்றன. விதையில்லா பழங்கள் மற்றும் கன்னியமாதலை பழங்கள் உருவாக குருத்து வளர்ச்சி இசைமங்கள் தூண்டுகிறது. அப்சிசிக் அமிலம் ஒரு வளர்ச்சி தடுப்பான் ஆகும். இது சிதைவு மற்றும் செயலற்ற தன்மையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் பல்வேறு வகையான அழுத்தங்களுக்கு தாவரங்களின் சகிப்பு தன்மையை அதிகரிக்கிறது. எத்திலீன் என்பது பழங்களின் முதிர்ச்சி மற்றும் பழுக்க வைக்கும் ஒரு வாயு ஆகும்.